பாண்டியன் பயங்கர கோவமா இருக்காரு. அப்படியே பேசுறாரு. "ஆமா, அந்த பணத்தெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன். என்னால தர முடியாது. என்கிட்ட பணம் இல்ல. இனிமே அத பத்தி யாரும் பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு கதிர். "என்னடா என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா நீ? அவன் இப்படிதான் பேசுவான். ஏன்னா, அவனுக்கு என்ன நம்ம நல்லது பண்ணல. அவன சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்து, படிக்க வச்சு, அவன ஒரு நல்லவனா உருவாக்குறோம்ல. அவன் இப்படி தான் பேசுவான். எவ்வளோ திமிரா பேசுறான். அதுவும் பணத்த, நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அவ்ளோ நகையும் செலவு பண்ணிட்டேன். என் நகை நீங்க யார் கேட்கறதுக்குன்றான். இன்னைக்கு சொல்றேன். இன்னையிலேருந்து அவன் என் புள்ளையே கிடையாது. அவன் எனக்கு தேவையே கிடையாது. யாருமே எனக்கு வேண்டாம். அதுவும் அவன் அவன் என் புள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கோமதி யோசிக்கிறாங்க. எல்லாமே நான் பண்ண தப்புக்கு என் பையன் இப்படி தண்டனை அனுபவிக்கிறானே. நான் தான் காரணம். ராஜிய நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில என் பையன் இப்படி திட்டு வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மீனா இன்னொரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. நடந்த எல்லா உண்மையும் எனக்கும் அத்தைக்கும் தான் தெரியும். மாமாக்கு எதுவுமே தெரியாது. பாவம் கதிர் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இது எப்போதான் சரியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜி ஃபீல் பண்றாங்க. நான் உண்மைய சொல்ல போனா கூட அவரு சொல்ல விடாம தடுக்கிறாரு. ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியலையே. உண்மைய சொன்னா கண்டிப்பா அவர் திட்டு வாங்க போறதில்ல. எதுக்காக இப்படி பண்ணாரு? நான் உண்மைய சொல்ல போம்போது நடுவுல தடுத்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இன்னொரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. பாண்டியன் ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து எழுந்து போறாரு. எப்படி பேசுறான் அவன்? இப்படிலாமா பேசுவான்? ஐயோ கடவுளே! அப்ப நம்ம இந்த புள்ளைங்கள பெத்ததே வேஸ்ட்டு தானா? பார்த்து பார்த்து வளர்த்தது எல்லாமே வேஸ்ட்டு தானா? ஒரு அப்பான்னு கூட பார்க்காம, "என் பணம், என் நகன்னு பேசுறானே! என்னால தாங்கிக்கவே முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாரு. கதிர் பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போறாரு. கதிர் எதுவுமே பேசல. போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. "என்னடா, என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாமே நான் தான்டா காரணம். என்ன மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க. "அம்மா, நீ எதுவுமே பேசாத. தயவு செய்து நீ போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "ஏன்டா கதிர் இப்படி பேசுற? நான் பண்ண தப்பால தான் நீ அப்பாகிட்ட இப்படி திட்டு வாங்குற" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லம்மா, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ விட்டுடு. நீ அத பத்திலாம் கவலையே படாத" அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா கோமதி தேம்பி தேம்பி அழறாங்க. "கடவுளே! என் புள்ள இப்படி திட்டு வாங்குறானே" அப்படின்னு சொல்லிட்டு.